எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். உந்தன் நினைவுகள் தான் என் வாழ்வில் பலமாகுமே, உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வும் வளமாகுமே. உறவாய் என்னில் நீ வந்தாயின், உணர்வுகள் என்றும் ஒளி பெறுமே. எந்தன் வாழ்வில் வளம் பெருக உந்தன் ஆற்றல் வேண்டுமே. எந்தனுயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய கண்மணிகளாக அவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற ரொம்ப ஒரு சேஃபரான ஒரு ஜோனில் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவுடைய இந்த பிறப்பு விழாவை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம 3 வாரங்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ இந்த வாரம் நம்ம எதை தியானிக்க போகிறோம்? ஏசப்பாவோட பிறப்பு விழா. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அமைதி, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு திருவிழாவா, ஒரு செலிப்ரேஷனா, அல்ல நம்மளோட இருதயத்துக்கு கொடுக்குற ஒரு புத்துணர்வாக நமக்கு இருக்கும். அப்படி தானே குட்டி? ஸோ இந்த வாரம் நம்ம மகிழ்ச்சியின் அந்த வாரத்தை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வாரத்தை நம்ம கடக்கும்போது நம்மளுக்குள்ள என்னவா இருந்துட்டு போனாலும் என்னங்க, ஏசப்பா என் இருதயத்தில் வந்து பிறக்க போகிறாரு, அவர் என்னிடத்துக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக என்னுடைய எல்லா துக்கங்களும் எல்லா போராட்டங்களும் நமக்கு என்னவாக தான் மாறப்போகுது, நமக்கு சந்தோஷமாக தான் வரப்போகுது. அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏசப்பா, நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும்போது, நீங்கள் எனக்கு பலனாக இருக்கும்போது, என்னுடைய எல்லா சோர்வுகளும் எல்லாமே எனக்கு சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப அருமையாக நம்ம பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அதை தான் இன்றைக்கி சங்கீதம் 30:11 படியாம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் அப்படிங்கிற வசனத்தை நமக்காக ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிலீவ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக அந்த 3 வாரங்களும் நம்ம அவரோட பிறப்பை எதிர்பார்த்து இருக்கணும். நம்மளோட இடத்துல வந்து நம்ம இடத்துல அவர் பிறக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு அமைதி, சமாதானம், ஒற்றுமை, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த குட்டி பேபி நம்மளோட இருதயத்துக்குள்ளே சந்தோஷமாக பிறக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். அதே போல் அவர் நம்மள இடத்துல வரும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே எப்பயும் எப்படி இருக்கும், ரொம்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, எதை குறித்து என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிறிஸ்மஸாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பிலீவ் பண்ணுற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போ இந்த வாரத்துலேயும் நமக்கு அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. கண்டிப்பாக அவருடைய பிறப்பு விழா நம்மளுடைய எல்லா விதமான புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாக அவர் மாற்ற போகிறாராம். இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போதே நம்மளுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படி தானே? ஸோ நம்ம இந்த 3 வாரம் கடந்து வந்ததை அங்கங்கே அப்படியே விட்டுட்டு வராமல் அவருடைய பிறப்பு உண்மையிலேயே நம்மளோட இருதயத்தில் இருக்கணுங்கிறத எதிர்நோக்கி இருக்கணும். கண்டிப்பாக அப்படி நம்மளோட இருதயத்துக்குள்ளே ஒரு பிறக்கணும், ஒரு குட்டி பேபி நமக்குள்ளே வராரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அந்த அமைதியான சூழ்நிலையும் சமாதானமான சூழ்நிலையும் நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே அவருக்கு சித்தமானபடி நிறைவானதாக நடக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது இந்த வாரத்துக்கான மகிழ்ச்சி இந்த கிறிஸ்து பிறப்பு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் லாங் நமக்கு இனி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். அவருடைய பிறப்பு விழாவை ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம கடந்து போகாமல் நம்ம லைஃப்குள்ளே எடுத்து கொண்டு போய் நம்ம அதை நம்ம வாழ்நாள் முழுவதுமாக அதை பயன்படுத்தணும். அந்த டிசம்பர் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோன்னா
அது ஒரு ஃபெஸ்டிவல் தான். இல்ல, இல்ல நான் எதிர்நோக்கா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், இந்த மகிழ்ச்சியின் வாரமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என் லைஃப் லாங்கா நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா 1 மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குது. 4 சண்டேஸ் நம்ம கிராஸ் பண்றோம். அந்த 4 சண்டேஸுமே நம்ம ஏன் இத நம்ம எடுத்து கொண்டு போகக்கூடாது? ஏன் டிசம்பர் மந்த் மட்டும் தான் இத ஃபாலோ பண்ணணும்னு ஏசப்பா சொல்லவே இல்லையே! ஸோ நம்ம லைஃப் லாங் இத எடுத்து கொண்டு போணும்னா, அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவ ஒரு ஃபெஸ்டிவலா கிராஸ் பண்ணாம, அத நம்ம லைஃப்ல ஒரு நம்ம லைஃப்‌க்கான ஒரு ஒரு ஆயுதமா நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து கொண்டு போவோம். கண்டிப்பா நம்மளுடைய எல்லா விதமான புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாக நமக்கு மாற பண்ணுவாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலயும் கூட எங்களுடைய புலம்பல நீங்க ஆனந்த களிப்பா மாற பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. உம்முடைய கரங்கள்ல எங்கள ஒப்பு கொடுக்குறோம். கண்டிப்பா உம்முடைய பிறப்பு எங்களுடைய சந்தோஷத்த அதிகமாக்குறதுக்கும், எங்களோட போராட்டங்கள களிப்பா மாற்றுறதுக்கும், எங்களோட குழப்பங்கள பன்மடங்கான நம்பிக்கையா உறுதிப்படுத்துறதுக்கும் கண்டிப்பா ஒரு 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 சாட்சியா நாங்க நிப்போம் டாடி. அப்படியா எங்கள எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி எங்கள வழிநடத்துங்க. ஆமீன்.